Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓவர்டேக் அனிமியோட எபிசோட் 6 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல கோயா வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு பொண்ணை வச்சுட்டு ஷூட் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். அவன் வந்துட்டு அந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் போட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் ரொம்பவே தயக்கப்படுறான். பட் அதை கஷ்டப்பட்டு ஓவர் கம் பண்ணி எப்படியோ கிளிக் பண்ணிடுறான். அந்த பொண்ணுமே வந்துட்டு என்னாச்சு போட்டோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. சூப்பர், இதே மாதிரி நீங்க நிறைய போஸ்ட் கொடுங்க, நான் அடுத்து எடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவன் கேமராவை கரெக்டா வச்சு எடுத்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ அவனுக்கு எந்த ஒரு தயக்கமுமே இல்ல. இப்போ அடுத்த நாள் ஒரு ரேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்துட்டு ஹார்கா சூப்பரா ஓட்டிக்கிட்டு இருக்கான். அதை கோமாக்கி கோட்டா ரெண்டு பேரும் பார்க்கும்போதே கோட்டா வந்துட்டு டைமிங் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அவனோட டைமிங் உண்மையிலேயே இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா சொல்றான். ஹார்காவும் வேற லெவல்ல ஓட்டி கடைசி ஃபினிஷ் லைன்ல வந்துட்டு அவனோட குரூப்ல செகண்ட் காரா வந்து ரீச் பண்றான். இதெல்லாம் இன்னொரு குரூப்ல ஓட்டிக்கிட்டு இருந்தப்ப ஷார்ட்ஸ் கேமே வந்து நோட் பண்றான். ஹார்கா இன்னைக்கு வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றா போலயே, சோ நானுமே விட்டு கொடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே செம்ம ஃபாஸ்டா ஓட்டுறான். அவங்க குரூப்ல வந்துட்டு பெல்ஜோரிஸோட ரெண்டு பிளேயர்ஸ் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செகண்டா இருக்காங்க. இவங்க குரூப்ல வந்துட்டு ஹார்கா செகண்டா வந்திருக்கான். அவன் ரேஸ் முடிச்சுட்டு வந்த உடனே கோயா வந்துட்டு அவனை பார்த்து கங்க்ராச்சுலேஷன் சொல்றான். நீ வந்துட்டு ஃபோர்த்தா வந்திருக்கிற, இதான உன்னோட பெஸ்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தனித்தனி குரூப்பா தான் வந்து ரேஸ் வச்சிருப்பாங்க. டைமிங் வச்சு பாக்குறப்ப ஹார்கா வந்துட்டு இப்போ ஃபோர்த்தா இருக்கிறான். சோ குவாலிஃபையிங்ல ஃபோர்த்தா இருக்கிறான். நாலாவது பொசிஷன்ல இருந்து இந்த கேம்ல ஸ்டார்ட் பண்ண போறான். சோ இதுக்கு முன்னாடி ஹார்கா எப்பயுமே இவ்வளவு முன்னாடி இருந்ததுல அதை நினைச்சு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கோயா வந்துட்டு இன்னைக்கு நீ உண்மையிலேயே வின்னிங் ஸ்டேஜ்ல போய் நின்றுவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்காக தானே நீ நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்ட, அது வந்துட்டு உன்னோட ஃபேஸ்லயே தெரியுது. உன்னோட ஃபேஸே இன்னைக்கு செம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இருங்க இதே டயலாக் நீங்க நிறைய வாட்டி என்கிட்ட சொன்ன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா சொல்றான். ஆமா, ஒரு ரேஸப்பையும் அவர் இதே டயலாக் தானே மாறாம சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா சொல்றான். இல்ல இந்த வாட்டி நான் சீரியஸாவே தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். சரி, நீங்க என்ன இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா கேக்குறான். இதுவா, நான் வந்துட்டு இன்னைக்கு வேலைக்காக தான் வந்திருக்கேன். நேத்து ஒன்னையும் கோமாக்கியும் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு போட்டோ எடுக்கிற பயமே இல்ல. யாரனாலும் நான் இப்ப போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். முத நான் இங்க வந்தப்ப வெறும் கார்ஸ் மட்டும் தான் போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ வந்துட்டு எக்கச்சக்க பீப்பிள்ஸையும் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என் கேமரால இப்ப நிறைய போட்டோஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோயா சந்தோஷமா சொல்றான். சரி, உன்னோட ரேஸுக்கு குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு கோயா வெளியே கிளம்புறான். நேரா கோமாக்கி வராரு. அப்ப கோயா வந்துட்டு கோமாக்கி கிட்ட ஒரு புக்கை தரான். இந்த புக் ஃபுல்லாவே படிச்சிட்டேன், ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ட்டு. அதுக்குள்ள படிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கி கேக்குறாரு. ஆமா, நான் முத இங்க வந்தப்ப எனக்கு F4 என்னன்னு கூட சொல்லிட்டு தெரியாம இருந்தேன். ஆனா இந்த புக்கை பார்த்து நிறைய விஷயம் நான் இப்ப கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். என்ன இருந்தாலும் எனக்கு முத இருந்த அந்த ஒரு கோயாவை தான் பிடிச்சிருந்தது. எதுக்கு வண்டியில அப்படி சிக்ஸாக் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க தெரியுமா? அந்த மாதிரிலாம் இப்ப எதுவுமே இருக்க முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கி சொல்றாரு. அப்புறம் நான் வந்துட்டு இதை பத்தி நிறைய ஆன்லைன்ல படிக்கும் போதுதான் ஒரு ஆக்சிடென்ட் பத்தி பார்த்தேன். அதாவது ஹார்காவோட அப்பா ஆக்சிடென்ட் நான் பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்றான். ஆமா, இப்பதான் எல்லாமே ஈஸியா இன்டர்நெட்ல கிடைச்சிருதுல அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கி சொல்றாரு. அது வந்துட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். அடுத்து கோயா வந்துட்டு மறுபடியும் அவனோட ஆபீஸ்ல இருக்கும்போது இதே தான் இன்டர்நெட்ல போட்டு பாக்குறான் அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு. அந்த கேம் அப்ப மழை வந்துட்டு ரொம்பவே அதிகமா பெஞ்சுக்கிட்டு இருக்கும். அவர் வந்துட்டு ட்ராக் அவுட் கண்ட்ரோல் இல்லாம வெளியே போயிருவாரு. அப்படி போகும்போது அந்த பக்கம் ரோடு சரி இருக்காது இல்லையா, அது வந்துட்டு அவரை கண்ணா பின்னா அடிச்சு காரை ஒரு மூளைக்கு தள்ளி அங்க அந்த கார்ல இருந்து அப்படியே ஃபயர் வந்து தான் கார் கிராஷ் ஆயிருக்கும். அதை அவர் பாத்துக்கிட்டு இருக்கும்போது மீடியால இருந்து ஒன்று ரெண்டு அங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நீங்க மழை வரும் போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் கோயா வந்துட்டு கிளைமேட்டை பாக்குறா, நல்லா இருண்டு போய் இருக்குது. கோட்டாவுமே இதை நோட்டீஸ் பண்றான். கோமாக்கி வந்துட்டு பாக்குறாரு, பக்கத்து டீம்ல வந்துட்டு டயரை மாத்துறாங்க. சரி, நான் போய் மத்த டீம்ல என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா போறான். அப்ப கோயாவுமே அங்க ஓடி வந்து கோமாக்கி கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். கிளவுட் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்டா மூவ் ஆகிட்டு இருக்கு. சோ அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கிளைமேட் தெரியல அப்படின்ட்டு கோமாக்கி சொல்றாரு. அப்படின்னா நம்ம வந்து ட்ரெயின் டயரை மாத்திடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கோயா கேக்குறான். ஆமா, ஆனா ஹார்கா என்ன முடிவு பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்ட்டு கோமாக்கி சொல்றாரு. ஒருவேளை மழை வந்துட்டு நின்னா கூட ட்ராக் வந்துட்டு ரொம்பவே ஈரமா தான் இருக்கும். சோ நார்மல் டயர் வந்துட்டு செட் ஆகாது, ரெயின் டயரே மாத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோயா கேக்குறான். ஆனா ரெயின் டயர்ல என்ன பிரச்சனை அப்படின்னா அது வந்துட்டு கிரிப்பா இருக்காது. சோ அதுவே வந்துட்டு இவனை பின்தங்க வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கி சொல்றாரு. அப்ப ஹார்கா அங்க வந்துட்டு நான் இந்த டயரை யூஸ் பண்றேன், ஒருவேளை அப்படி இல்ல அப்படின்னா மத்த எல்லாரும் நீ ஈஸியா ஓவர்டேக் பண்ணிட்டு போயிருவாங்க அப்படின்ட்டு சொல்றான். இல்ல, இந்த மலையில உனக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, மழை இனிமே பெருசா கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும், அவங்களும் வந்துட்டு என்னோட முடிவு தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹார்கா சொல்றான். யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயா கேக்குறாரு. அந்நேரம் தான் கோட்டா வந்துட்டு சொல்றான், பெல்சோரிஸ் டீம் வந்துட்டு அவங்க டயரை மாத்தல, இதே டயரோட தான் வர்றாங்க அப்படின்ட்டு. இனவுமே வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் கேக்குறாரு, இது உங்களுக்கு ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு இது ஓகே தான், நாங்க ரெயின் டயர் யூஸ் பண்ணாதான் நாங்க வந்துட்டு பின்தங்கிடுவோம், நாங்க லீட்லயே இருக்கணும் அப்படின்னா இந்த டயர் யூஸ் பண்றதா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சிக்கு சொல்றான். ஹார்காவுமே வந்துட்டு நான் ஃபர்ஸ்டா போய் ரீச் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த டயர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றான். கோமாக்கியும் கோயாவை கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. பரவாயில்ல இருக்கட்டும், அவன் கண்டிப்பா ஓட்டிக்கிடுவான், டிரைவர்ஸ் எல்லாம் யூஸ்வலா இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா கோயா வந்துட்டு இன்னுமே அக்செப்ட் பண்ணிக்கல. இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வர. அந்நேரம் ஹார்கா வந்துட்டு என்னோட அப்பா ஒன்னும் மழைனால எல்லாம் சாகல, நான் அதுக்கான ஆன்சர் தான் தேடிக்கிட்டு இருந்தேன், அது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை நான் பண்ண மாட்டேன், அதை நான் வந்துட்டு ஓவர் கம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு நீங்க வந்துட்டு என்னையும் கோமாக்கியும் போட்டோ எடுத்தீங்க தெரியுமா, நீங்க அதை நேச்சுரலாவே பண்ணீங்க. அப்பதான் நான் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேன் எதையுமே ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டு அவசியமே இல்ல. ஜஸ்ட் நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேனோ அதை மட்டும் கரெக்டா பண்ணணும். மழை பெய்யறப்ப ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் நோட் பண்ணாலே போதும். நான் பொறுமையா இருந்து அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கணும். மத்த ரேஸ்க்கும் இந்த ரேஸ்க்கும் வேற எந்த ஒரு வித்தியாசமும் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா சொல்றான். ஹார்கா இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் கோயா வந்துட்டு இல்ல நான் உன்னை ரேஸ்க்கு விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றான். எனக்கு தெரியும் நான் வந்துட்டு இந்த பொசிஷன்ல இல்லதான், நான் வந்துட்டு உன்னை சொல்ல முடியாதுதான், ஆனாலுமே நீ இப்ப இந்த கேம்குள்ள போன அப்படின்னா நீ வந்துட்டு ரெயின் டயரை மாட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா சொல்றான். சரி, இப்ப மழை பெய்யலனா ஓகே, ஆனா மழை இனிமே ரொம்ப பெருசா பெஞ்சது அப்படின்னா உன்னோட டயர் வந்துட்டு அங்க ரொம்ப வழுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். இல்ல நான் மலையில இதுக்கு முன்னாடி நிறைய ரேஸ் லேண்ட் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா சொல்றான். ஆனா இதுக்காக நீ உயிரை பணைய வச்சு லேண்ட் சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். ஆனா நார்மல் ரேஸ்ன்றது உயிரை பணைய வச்சு லேடுறதுனா அப்பெல்லாம் நான் எவ்வளவு நார்மல் ரேஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா சொல்றான். நார்மல் ரேஸ் வேற இது வேற அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். இங்க பாரு, இன்னைக்கு உன்னோட உயிரை பணைய வச்சு லேண்ட் சொல்லிட்டு எந்த அவசியமுமே இங்க கிடையாது, அப்படின்னு இப்ப போய் ஏதாவது
ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதை நினைச்சு நீ லைஃப் லாங் ரொம்பவே ஃபீல் பண்ணுவ. உன்னால அதுக்கடுத்து திரும்ப இந்த ரேசிங்குள்ள வரவே முடியாது, அது உனக்கு சாபம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கேமராவை பார்த்துக்கிட்டு சொல்றான். நீங்க இதை யாரை மீன் பண்ணி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா கேட்கறான். நான் என்னைய வச்சுதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். இப்ப ரேஸுமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. மழையுமே கொஞ்சம் ஸ்லோ ஆயிருச்சு. அந்நேரம் கோட்டா வந்துட்டு இப்ப உன்னோட முடியுது நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா கிட்ட கேட்கறான். அதுக்கு ஹாருகா வந்துட்டு நான் இதே டயரோட தான் போக போறேன் அப்படின்ட்டு சொல்லிடுறான். இப்ப ரேஸுமே ஸ்டார்ட் ஆக போகுது. மழை வந்துட்டு இன்னுமே நின்ன பாடா இல்ல, மழை இன்னும் அதிகமா தான் பெஞ்சுக்கிட்டு இருக்குது. ரேஸ் இப்ப ஸ்டார்ட் ஆகி எல்லா காரும் முன்னாடி போக ஆரம்பிக்குது. கோயா வந்துட்டு போட்டோகிராஃபி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். பெல்சோரிஸா தான் முதல் 2 காரா போய்கிட்டு இருக்காங்க, பின்னாடி ஒரு கார், அதுக்கப்புறமா தான் ஹாருகா வந்துகிட்டு இருக்காங்க. ஹாருகாக்கு இந்த ஒரு வியூ வந்துட்டு ரொம்பவே டிஃபரெண்டா தான் இருக்குது மலையில பாக்குறப்ப. ஹாருகாவை அவனுக்கு முன்னாடி இருக்க 3 காருக்கு ஈக்குவலாவே பேலன்ஸ் பண்ணி கூடவே போய்கிட்டு இருக்கா. ரொம்ப பின்னாடியும் போகல, முன்னாடி அவங்க ஓவர்டேக் பண்ணிட்டு போல, கூடவே போய்கிட்டு இருக்கான். அந்நேரம் மழை வந்துட்டு அப்படியே ஸ்லோ டவுன் ஆகுது. கிளவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே விலகி போகுது. ரைட், மழை நின்றுச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மழை நின்னதுல நிறைய கார் வந்துட்டு ரெயின் டயர் தான் வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த கார்ல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுது, முன்னாடி மத்த கார் எல்லாம் போகுது. அப்ப கோமாக்கி சொல்றாரு, என்னதான் இப்போதைக்கு ட்ராக் வந்துட்டு கொஞ்சம் ஈரமா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஈரோ எல்லாம் போயிடும். எல்லா காரும் ரொம்ப ஃபாஸ்டா தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம எல்லா கார்லயும் ரொம்ப ஹீட் வரும். அதனால கண்டிப்பா இந்த 2 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா படிச்சாங்கன்னா கூட அதுக்கடுத்து அந்த ஹீட்டா மாறிடும் ட்ராக். அதுக்கப்புறமா நமக்கு தான் அட்வான்டேஜ். அந்நேரம் இவன் வந்து முந்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹாருகாவும் கோமாக்கி சொன்ன மாதிரி கரெக்டா ஒரு டைமிங் அவனுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு சின்ன ஓப்பனிங் யூஸ் பண்ணி கரெக்டா அந்த ஆரஞ்சு கலர் காரை பீட் பண்ணிட்டு முன்னாடி வந்துடுறான். இதை கோயாவுமே ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கான். சந்தோஷத்துல ஆப் வைக்கிற மாதிரி அந்நேரம் அப்படியே மழை மறுபடியும் வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழையோட இந்த மழை ரொம்பவே அதிகமா அடிச்சு கொட்ட ஆரம்பிக்குது. போய்கிட்டு இருந்த சாட்சிக்கு ரொம்ப பயமாயி போயிடுச்சு. என்னடா இது மத்த டைமோட இது ரொம்பவே டஃபா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா முன்னாடி ரோடே அவன் கண்ணுக்கு தெரியல. பின்னாடி வந்துகிட்டு இருந்த டோக்குமாரும் சாட்சியோட அந்த ரெட் கலர் லைட்டை வச்சுதான் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான். காருக்கு எப்படியாவது ஓட்டிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு கோமைக்கு வந்து ரொம்பவே வருத்தப்படுறாரு. பின்னாடி வந்துகிட்டு இருந்த 2-3 கார்லாம் ட்ராக்ல ரொம்ப தண்ணியா இருக்கும். அது வந்து வலிக்கி விட்டு நிறைய பேர் ட்ராக் விட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்டு அவங்க திரும்பி வரக்குள்ள நிறைய கார்ஸ் அவங்களை ஓவர்டேக் பண்ணிடுது. காருக்காவுமே வந்து நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கார்னர்லயும் கஷ்டப்பட்டு எப்படியோ வண்டியை திருப்பிக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு கார்னர்ல லைட்டா அவனுக்கு ஸ்லிப் ஆகி விட்டுருது. இதை பார்த்துட்டு எல்லாருக்கும் பக்குன்னு ஆயிருது. ஆனா நல்ல வேலையை ஸ்லிப் ஆன உடனே மறு செகண்ட் அவன் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் கொண்டு வந்து எப்படியோ ஸ்ட்ரைட்டா ஓட்டிடுறான். இருந்தாலும் அந்த பேலன்சிங் மிஸ் ஆன டைம்ல நிறைய கார் இவனை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிருது. 3ஆவதுல இருந்து ரொம்பவே பின்னாடி போயிடுறான். இப்ப காருக்காக ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ரொம்பவே மூச்சு வாங்குது. ஒரு பயத்தோடயே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவன் ஸ்ட்ரைட்டா ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துல கோயாவை அவன் பாக்குறான். ஒரு செகண்ட் பார்த்துட்டு அப்படியே அவன்கிட்ட கிராஸ் பண்றான். அதுக்கடுத்து ஹாருகா என்ன நினைச்சான்னு சொல்லிட்டு தெரியல, அவனோட காரை அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிடுறான். கோயாக்கு இப்பதான் கொஞ்சம் ஹாப்பி ஆகுது. அப்படியே ஹாருகா நேரா ஓட்டிட்டு வந்து அவங்க காரை நிப்பாட்டுற இடத்துல வந்து காரை நிப்பாட்டிடுறான். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமாக்கி கிட்ட சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஹாருகா சேஃபா போய் அங்க நின்னத கோயா கேமரால பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவனுக்கு உயிரே வருது. இப்பதான் அவன் நிம்மதியாவே ஆகுதான். சாட்சிக்கு டோக்குமார் 2 பேருமே ரொம்ப பின்தங்கி தான் இருக்காங்க. அங்களுக்கு முன்னாடி நிறைய கார் போய்கிட்டு இருக்குது. அதுல ஒரு கார் கொஞ்சம் இவனுக்கு முன்னாடி ஸ்லோவா தான் போய்கிட்டு இருக்குது. சரி இதை ஓவர்டேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரைட் சைடு ஏறி வந்து கொஞ்சம் முன்னாடி போறான். பார்த்தா அந்த இடத்துல இன்னொரு கார் இருக்குது. அதை இவன் நோட்டீஸ் பண்ணல. அந்த கார்லயே போய் இவன் இடிச்சிடறான். டோக்குமாருக்கு இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி போச்சு. சாட்சிக்கு வந்துட்டு அந்த கார் இடிச்சதுல கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி தான் நின்னுகிட்டு இருக்கான். அவன் அந்த ட்ராக்ல எந்த ஒரு பொசிஷனுமே இல்லாம சும்மா அப்படி நின்னுகிட்டு இருக்கான். நேரம் அவனால எதுவும் மூவ் பண்ண கூட முடியல. அப்படி நின்னுகிட்டு இருக்கும்போது முன்னாடி இருந்து வந்த ஒரு கார் வந்துட்டு அது இவனை பார்க்கல. அந்த காரை வந்து நேரா இவன் வந்துட்டு ஏத்திடுறான். ஏத்தின வேகத்துல சாட்சியோட கார் டயர் தனியா போயிருது. அவனோட கார் வந்துட்டு அப்படியே ஒரு பக்கமா அடிச்சுக்கிட்டு அந்த கார்னருக்கு இழுத்துக்கிட்டு வந்துருது. சாட்சியோட கார் கிராஷ் ஆன உடனே எல்லாருக்கும் சமசாக்கி ஈனால ரொம்ப பயந்து போயிடுறாரு. ஆடியன்ஸ்மே வந்துட்டு உட்காந்துருந்தவங்க எல்லாரும் எந்திரிச்சு நின்று பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்நேரம் ஒரு ஆம்புலன்ஸ் வருது. கோயா வந்துட்டு அவனோட கேமரா வச்சு சாட்சியோட மூஞ்ச க்ளோஸ் அப் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். சாட்சிக்கு வந்துட்டு கண்ணை திறக்கிற மாதிரியே தெரியல, கண்ணை மூடியே தான் இருக்கிறான். நீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து எல்லாருமே கேட்டு பாக்குறாங்க. கோயா ஒரு பயத்தோட சாட்சியை பாத்துக்கிட்டு இருக்கும்போது சாட்சிக்கு வந்துட்டு அவனோட தலையை தூக்கி அப்படியே கண்ணை திறந்து நேரா அவன் கேமராவே பாக்குறான். இதை பார்த்தோன்னே இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா இதே மாதிரி பயந்த கண்ணோட ஏற்கனவே ஒருத்தர் கோயாவை பாத்துருப்பாங்க. அதான் வந்துட்டு அந்த சுனாமிக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு சின்ன பொண்ணு, அந்த ஒரு மெமரி வந்துட்டு இவனுக்கு டக்குன்னு வருது. அந்த பொண்ணு வந்துட்டு எக்ஸாக்டா இதே மாதிரி அந்த சுனாமிக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருந்தப்ப கோயாவை பாத்துருக்கோம். அப்படியே கோயா வந்துட்டு கேமராவை கீழே போட்டுறான். சாட்சிக்கு இன்னும் கான்சியஸ்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆம்புலன்ஸ்ல ஏத்துறதுக்கு அந்த பக்கம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோயா வந்துட்டு இந்த பக்கம் ரொம்பவே பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. எல்லாருமே பயந்து போய் பாத்துக்கிட்டு இருந்தது ஹாருக்காக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதத்துல சாட்சிக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு. சாட்சிக்கு இதுக்கப்புறம் கார் ரேஸ் ஓட்டுவானா, அவனுக்கு இதுக்கப்புறம் என்னதான் ஆக போகுதுன்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை காய்ஸ்.